Ginalum, your YouTube channel. Join us, subscribe and stay. Let's talk philosophy, literature and science. அழைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற நிர்வாகி அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்க்கையோடு கூடிய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதிலும் எங்கள் நெஞ்சுக்கிடையே முனைவர் இளமாறன் ஐயா எனக்கு சிறப்பு செய்தார் என்பது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று. இன்றைக்கு நான் உண்மையிலேயே புறப்படும் போது அவரை நினைத்துக் கொண்டேன். அவருக்கு தனிப்பட்ட முறையில் நான் அனுப்பவில்லையே என்று கூட நினைத்துக் கொண்டேன். ஆனால் ராஜேந்திரன் ஐயா அனுப்பியிருப்பார். அதனால அவர் வந்திருக்கிறார். மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வழங்கி வள்ளலார் என்று வருகிற போது எல்லோரும் பெருவழியை பற்றியும் அருட்பெரும் ஜோதியை பற்றியும் தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர் எதற்காக கடைபிடித்தாரோ அதை கொள்வதற்கு ஆள் இல்லை என்பதுதான் உண்மை. அந்த வகையிலே அவருடைய உண்மையான நோக்கத்தை, அந்த சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவுவதில் முக்கியமான ஒரு நோக்கத்தை பற்றி பேசுவதுதான் நாம் வள்ளலாருக்கு செய்கிற நன்றி கடனாக இருக்க முடியும். அந்த வகையில தான் என்னுடைய உரையினை நிகழ்த்த வேண்டும் என்று என்னை ராஜேந்திரன் அவர் அனுப்பிய போது நான் உடனடியாக ஒரு தலைப்பினை தந்தேன். அது அவரே டெக்ளேர் செய்திருக்கிறார், பிரகடனப்படுத்தியிருக்கிறார். சாதி சமய சழக்கினை விட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த சாதி சமய சழக்கினை விட்டேன் என்பது அவருடைய வாயிலிருந்து வந்தது என்பது சுத்த சன்மார்க்க நெறியில் பழுத்த பழமாக அவர் காட்சி தந்த போதுதான் அவர் அந்த வார்த்தைகளை சொன்னார் என்பது. அந்த வகையிலே இங்கே கூடியிருக்கிற நண்பர்கள் எல்லாம் உண்மையிலே வள்ளலாரை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தீர்களானால், வள்ளலாருடைய நற்பணிகளை எல்லாம் நீங்கள் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தீர்களானால் அவருடைய அந்த பிரகடனத்தை நீங்கள் ஏற்று செயல்படுத்த வேண்டும். அதற்காக முடிவு வேண்டும். அதுதான் முக்கியமானது. அந்த வகையில தான் இன்றைக்கு நான் இந்த தலைப்பினை கொடுத்தேன். அது குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த தலைப்பிற்குள் போகும்போது ஒரு சுவை மிகுந்த ருசிகரமான ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இது மீண்டும் மீண்டும் சொல்லப்பட வேண்டிய ஒன்று என்பதனால நான் சொல்வதற்கு விருப்பப்படுகிறேன். சற்றேறக்குரிய 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு 1996-97 என்று நினைக்கிறேன், சேலத்திற்கு நான் பணி நிமித்தமாக பணிமுறை செய்யப்பட்டேன். இங்கே சேலத்திற்கு இங்கிருந்து சென்னையில் புறப்பட்டு வாடகை வீட்டிற்கு இருக்க வாடகை வீடு தேடிய போது எனக்கு ஒரு அற்புதமாக வாய்ந்த உரிமையாளர், வீட்டின் உரிமையாளர், அதாவது நான் வேடிக்கையாக சொல்வேன், ஒரு வீட்டின் உரிமையாளர் என்பது ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற நல்ல கணவன் போல. எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் முட்டுக்கட்ட போடக்கூடாது. அப்படி ஒரு வீட்டு உரிமையாளர் கிடைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு வீட்டு உரிமையாளர் எனக்கு கிடைத்தார். அவருடைய பெயரை சற்றேறக்குரிய 30 வருடத்துக்கு பின்னால் நான் சொல்கிறேன் என்றால் அவர் எவ்வளவு நெஞ்சிலே ஆழ பதிந்திருப்பார் என்று நீங்கள் தேடி பாருங்கள். அவருடைய பெயர் அர்த்தநாரி. அவருடைய வீட்டிற்கு நான் குடித்தல் செல்கிறேன். அவருக்கு நல்ல மனைவியாக இருந்தேன். அவருக்கு நான் நல்ல மனைவியாக இருக்கேன். சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டு முரண்டு பிடிக்காத எல்லா நேரத்திலும் ஒரு ஒத்து முதலியமாக இருந்து நல்ல மனைவியாக நான் 1.5 வருடம் ஒரு வீட்டிலே இருந்தேன். அப்படி என்ன சொன்னா நல்ல உரிமையாளர், நல்ல குடித்தனக்காரர். அதான் இது எதுக்கு சொல்கிறேன் என்றால், அப்பேற்பட்டவருக்கு நான் வேதாத்திரியத்திலே அப்பொழுதே இருந்தேன் என்பதனால அவரிடத்துல அதை குறித்து பேசினேன். மாலை நேரங்களில் அவரிடத்தில் பேசினேன். பேசும்போது மகரிஷியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா என்ற போது தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றால், அப்போது என்னிடம் இருக்கிற என் வாழ்க்கை வரலாறு என்ற அவரே எழுதிய சுயசரிதத்தை அவரிடத்துல கொடுத்தேன். அந்த புத்தகத்தின் பெயர் வேதாத்திரி மகரிஷி எழுதிய என் வாழ்க்கை சரிதம் என்பது, வாழ்க்கை வரலாறு என்பது. அந்த புத்தகத்தை கொடுத்து 1 மாதம் ஆயிற்று. 1 மாத காலத்துக்கு பின்னால் அவரிடத்துல கேட்டேன். எனக்கு ரொம்ப ஆவல், மகரிஷியை பற்றி அவரும் தெரிந்து கொண்டிருப்பார் என்பதற்காக அவரிடத்துல கேட்டேன். ஐயா படிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். படிச்சிட்டீங்க? அவரும் நம்மால் தான் அப்படின்னாரு. அவரும் நம்மால் தான். அவரும் செல்லும்பதியாரு, இவரும் செல்லும்பதியாரு. எந்த அளவுக்கு சாதி ஆழ ஊட்டி இருக்கிறது என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. அவருடைய எல்லா
பத்திரிகையில் படித்திருப்பார், அதிலே ஏதாவது ஒன்று கலந்திருக்கும், அதை குறித்து எனக்கு இடத்துல சிலாகித்து பேசுவார் என்று அவரோடு நான் கேட்டால் அவர் சொன்னார், அது நம்மாளுங்க அப்படின்னா. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சாதி என்பது அவ்வளவு வேரூன்றி இருக்கிறது இன்றைய சமூகத்தில். அது குறித்து வேதனைப்படுகிறார் வள்ளலார். அந்த வேதனையின் வெளிப்பாடுதான் அவருடைய இறுதி கட்டத்தில் சாதி சமய சழக்கு என்று அதனை ஒரு அழுக்கு என்று பிரகடனப்படுத்தியிருக்கிறார். அப்பேற்பட்ட சாதி, அப்பேற்பட்ட சமயம் என்பது எப்படி இந்த சமுதாயத்தில் வேரூன்றியது என்பது நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வள்ளலார் அவர்கள் சாதி சமயம் ஒழிய வேண்டும் என்று சொல்லும் போது அது குறித்து அதன் பயணத்தில் வெற்றி காண வேண்டும் என்பதற்காகத்தான் உண்மையிலேயே சுத்த சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தினார். உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் சாதி பார்க்காமல் சாதி பெருமையை பேசாமல் நாம் வாழ்கிறோமா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கோ. யாரையும் நான் கை தூக்காத சொல்ல மாட்டேன். அவர்களே உங்களுடைய மனசையே சாட்சியாக வைத்து, உங்கள் மனதையே சாட்சியாக வைத்து, நான் என்னுடைய ஜாதி பெருமையை பேசுவதில்லை, யாரிடத்திலும் என்னுடைய ஜாதியை கேட்பதில்லை என்று நீங்கள் எப்பொழுது தொடங்குகிறீர்களோ அப்போதுதான் வள்ளலாரிடத்திலே நீங்கள் நெருங்குகிறீர்கள் என்றார். அதுவரையில் நீங்கள் செய்கிற அத்தனையும் புறச்சடங்குகளே. வள்ளலார் சொல்வது போல அத்தனையும் புறச்சடங்குகள் தான். அவருடைய வழியில வந்த வேதாத்திரியாரை என்னுடைய அந்த வீட்டு உரிமையாளர்கள் நம்மாடு என்று சொன்னதிலே எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அன்னைக்கு. அதனால் எப்படியெல்லாம் இந்த மனிதர்களும் செழிக்க வேண்டும் என்று பாடுபட்டார்களோ அவர்களையும் ஒரு சாதி மட்டத்துக்குள் சிக்க வைக்கிற ஒரு பெரும் சதி நடந்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து போது இது குறித்து சிந்தனை பற்றி பேச வேண்டும் என்ற அவாதான் இன்றைக்கு உங்களுக்கு நான் பேசுவதற்கிற சாதி சமய சலக்கிலே விட்டேன் என்கிற தலைப்பில் ஆன்மா ஆண்மநேய ஒருமைப்பாடு என்பதுதான் வள்ளலாரின் கோட்பாடு. ஆண்மநேய ஒருமைப்பாடு என்பது என்ன? இப்ப எல்லாம் கேட்டா என்னங்க பண்றீங்கன்னு கேட்டா பெருமையா சொல்றாங்க, நான் ஆன்மீகத்தில் இருக்கேங்க. ஆன்மீகத்தில் இருப்பது ஒரு தொழில் போல, ஆன்மீகத்தில் இருப்பது என்பது ஒரு வேலை போல, ஆன்மீகத்தில் இருப்பது என்பது சேவை, ஆன்மீகத்தில் இருப்பது என்பது தொண்டு. அது என்ன பெருமை? அதை ஒரு ஏதோ வேலைக்கு போவது போல நான் ஆன்மீகத்தில் இருக்கேங்க. புரிந்து கொள்ளாமல் பேசுவது. ஆன்மாவை ஒருமைப்படுத்துவது, எல்லா ஆன்மாவும் ஒன்று என்று உணர்ந்து கொண்ட நிலைக்கு நம்மை உயர்த்திக் கொள்கிற அந்த நிலைதான் ஆன்மீகம். அது புரியல. ஆன்மீகம் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஏதோ கோயிலுக்கு போறது, எல்லாம் எங்கேயோ உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது அந்த நிலையிலேயே ஆன்மீகத்துல இருக்க அப்படின்னு சொல்றாங்க தவிர, ஆனால் அந்த நிலையிலே ஒரு மாறி எல்லோரும் சாதி சமயமற்ற எல்லா மக்களும் ஒன்றுதான் என்கிற, எல்லா மக்களின் உயிரும் ஒன்றுதான் என்கிற, எல்லா உடம்பிலும் உழவுகிற ஆன்மா ஒன்றுதான் என்று உணர்ந்து கொள்கிற அந்த நிலைக்கு பேர் தான் ஆன்மீகம். ஆமா, அந்த ஆன்மீகத்துக்கு நீங்க போறேன்னு சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்க போயிட்டாலே போதும், தானாக உங்கள் முகம் மிளரும், உங்கள் முகத்தில் ஒரு மலர்ச்சி தோன்றும், தானாக தோன்றிவிடும். நீங்க யாருக்கும் சொல்லவே வேண்டாம். உங்களை பார்த்தோடே சொல்லுவாங்க, இவர் ஆன்மாவை உணர்ந்தவர், இவர் ஆன்மீக கோட்பாட்டிலே திளைத்தவர் என்று நீங்கள் பிரகடனப்படுத்தவில்லை. வேண்டாம், நான் ஆன்மீகத்தில் இருக்கேன், நான் வள்ளலார் சபைக்கு போறேன் நீங்க யாரும் சொல்லவே வேண்டாம். உங்களுடைய செயல்பாடுகளே அதை காட்டி கொடுத்து விடும். நீங்கள் யாரையாவது பார்த்து ஜாதி பார்க்க அல்லது உங்களுடைய ஜாதி பெருமையை ஒரு இடத்துல பேசுகிறீர்கள் என்றால் இதை நீங்க விட்டுருங்க, இதை விட்டுருங்க, வள்ளலாரை விட்டுருங்க, வேதாத்திரி விட்டுருங்க, வேண்டாம். நம்ம பாட்டு எல்லாரும் 10 இருப்போம். அப்ப வள்ளலாரை வணங்க வேண்டும், வள்ளலாரை போற்ற வேண்டும், அவருடைய கருத்தை வணங்க வேண்டும் என்றால் நம்முடைய உடம்புல இருந்து நம்முடைய மனதில் இருந்து இதை தூக்கி எறிய வேண்டும் என்றால் முதல்ல இந்த அழுக்க தினமும் குடிக்கிறோமா இல்லையா? தினமும் குடிக்கிறோம் என்றால் உடல் அழுக்கு போகிறது. தினமும் வள்ளலாரை பாடுகிறோம் என்றால் என்ன போக வேண்டும்? மன அழுக்கு போக வேண்டும். அப்படி மன அழுக்கு போவதற்கு சில சிந்தனைகளை எல்லாம் உங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் சாதி சமய சலக்கினை விட்டேன் என்பது. வள்ளுவர் எல்லாருக்கும் முன்னாடி, ஆனா என்னன்னா வள்ளுவரையும் ஏதாவது ஒரு ஜாதிக்குள் அடைத்து விடலாம் என்று, ஏதோ ஒரு மதத்திற்கு அடைத்து விடலாம் என்று எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறார். அவர் என் ஜாதியில சேர்த்துடலாமா, என் மதத்துல சேர்த்துடலாமா? இல்ல அவர் இல்லைங்க, அவர் இந்துங்க. இல்ல அவர் இதை பத்தி பேசியிருக்கிறார், மகாவிஷ்ணுவை பத்தி இந்திரனை பத்திலாம் கொண்டு வந்திருக்கிறாருங்க. அவரு வைஷ்ணவங்க, அவர் சைவருங்க, அவர் கிறிஸ்டியனுங்க. இப்படி எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒரு வகையில மதத்தில் சேர்த்துக்கலாமா? வள்ளுவரை
இணைத்து நம்முடைய ஜாதிக்கு பெருமை சேர்த்து விடலாம் என்று போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்தான் சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னார். எல்லா உயிர்க்கும் பிறப்பு என்பது ஒன்றுதான், ஆன்மா என்பது ஒன்றுதான். சிறப்புமா செய்தொழில் வேற்றுமையான் என்று அற்புதமாக பிரகடனப்படுத்துகிறார். ஒருவர் செய்கிற தொழிலில் இருக்கிற வேற்றுமை என்பது அதை போற்றுவது என்பது சிறப்பு ஆகாது. எல்லா மனிதருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் முதல்ல வேளாண்மை வந்த பிறகு அதிலிருந்து பல தொழில்கள், கிளை தொழில்கள், அத்தியாவசியமான தொழில்கள், நல்ல கவனிங்க, அத்தியாவசியமான தொழில்கள் தேவைப்பட்டது. அப்படி அத்தியாவசியமான தொழில்கள் என்று பார்த்தால் முதல்ல விவசாயம் தான். சுழன்றும் ஏற்கின்றது உலகம் என்று வள்ளுவரே சொன்னார் அல்லவா? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, முதல்ல உருவான தொழில் என்பது விவசாயம். அப்போ விவசாயிகள், அப்போ அதற்கு அடுத்து வீடு கட்டுதல், சமையல் செய்யுதல், நெசவு, நெய்தல் என்று சொல்றது துணி, கை நெய்தல், துணி. இதற்கு அடுத்த கட்டத்தில் வந்ததுதான் இயந்திரம், தொழிற்கருவியை கொண்டு தொழில் செய்தல். இப்படி 4-5 வகையான தொழில்கள் முக்கியமான தொழில்களாக இருந்தது. இப்பேற்பட்ட தொழில்களை செய்து கொண்டிருந்தவர்களை நாம என்ன பண்ணோம், காலகாலமா கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒவ்வொரு தொழிலுக்குள்ளும் ஏற்றத்தாழ்வுகள், ஒவ்வொரு தொழில் செய்பவரையும் இவன் கீழே இவன் மேலே என்று பார்க்கிற அந்த நிலைமைகள் எல்லாம் வருகிறது. வந்ததனால் அந்த விளைவுதான் இன்றைக்கு சாதி வேறுபாடுகள். அப்படி என்றால் இந்த சாதி பிரிவுகளிலே ஒரு லாஜிக் இருக்கு அப்படின்னா இருக்கு, லாஜிக் இருக்கு, லாஜிக் இல்லாம இல்லை. இன்றும் கூட நாம் மருத்துவர் என்கிறோம், அதாவது டாக்டர் என்கிறோம், என்ஜினியர் என்கிறோம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொல்றோம், வக்கீல் சொல்றோம். அவரவர்கள் தொழில் வைத்து அவரவர்களுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறோம். அதுல ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா? அதே போல அந்த காலத்தில் செய்த தொழிலுக்கு ஏற்றபடி அவரவர்களுக்கு தொழில் பெயர் இருந்திருக்கிறது. அது ஒன்றும் லாஜிக் இல்லாம இல்லை, இருக்கு, உண்மைதான். எங்கே அந்த சிக்கல் வந்தது, எங்கே அந்த ஜாதி வேறுபாடுகள், மக்களிடத்துல சண்டை, தகராறு, அதெல்லாம் எப்போ வந்தது அப்படின்னா, இந்த ஜாதியில் பிறந்து விட்டா இந்த தொழிலை செய்கிறாய், உன்னுடைய பெற்றோர்கள் இதை செய்தார்கள் என்றால் நீ இதையே தான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற நிலை சமுதாயத்தில் வந்த போதுதான் இது வந்தது. இந்த பிரச்சனை அப்பதான் வந்தது. அதுவரையில் இந்த சாதி பிரச்சனை என்பது இந்த சமுதாயத்தில் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அவரவர் அவர் வேலையை செய்திருக்கார். ஒரு வீடு கட்டுவதற்கு எவ்வளவு முக்கியம் வீடு கட்டுவதோ அவ்வளவு முக்கியம் நெசவு செய்வோம். ஒரு நெசவு செய்பவருக்கு எவ்வளவு அவருடைய தொழில் முக்கியமோ அவ்வளவு முக்கியம் விவசாயம் செய்தல். எவ்வளவு முக்கியமோ அவருக்கு விவசாயம் என்பதோ அதே போலதான் சமையல் செய்வது. இப்படி ஒருவருக்கு ஒருவர் ஒத்து உதவியாக வாழ்ந்த சமுதாயம் தான் பிற்பாடு அதற்கு கற்பிதம் செய்யப்படுகிறது. எப்படி என்றால், நீ செய்கிற தொழிலை, உன் பெற்றோர் செய்த தொழிலை தான் நீ செய்ய வேண்டும். அதற்கு பெயர் என்னங்க? குலத்தொழில். அதை வர்ணாசிரம் என்று பின்னாடி 4 வகை ஜாதி என்று பிரித்த நிலையில் தான் இந்த சமுதாயத்தில் நம்முடைய அந்த அழுக்கு புகுத்தப்படுகிறது. அந்த அழுக்கு புகுத்தப்பட்டு நாளடைவு இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு சேர் அடிக்குது உங்க சட்டையில, அடுத்த சேரை உடனே கழுவிட்டீங்கன்னா பரவாயில்ல, உடனே வீட்டுக்கு வந்தோடனே கழுவணுமா இல்லையா? கழுவுல, அது குறையேறி விட்டது என்றால் அதுக்கு மேற்பட்டு அதை நீங்கள் என்னவோ அடிச்சு உடைச்சு துடைச்சாலும் போகாது, அந்த அழுக்கு ஏறிவிடும் துணியில. அப்படி ஏறிவிட்ட அழுக்கு தான் இந்த சாதி, அப்படி ஏறிவிட்ட அழுக்கு தான் இந்த சமயம். சமயம் என்பது என்ன? சமயம் என்பது வேறொன்றும் இல்லை, எல்லோரும் சமம் என்று சொல்லப்படுகிற இசம். அண்ணா இசம் என்று சொல்கிறோம் அல்லவா, பெரியார் இசம் என்று சொல்கிறார் அல்லவா, அதுபோல சமம், இந்த உலக மக்கள் எல்லாம் சமம் என்று சொல்கிற அந்த இசத்துக்கு பேர் தான் என்னங்க? இயத்துக்கு பேர் தான் என்னங்க? சமயம். ஆனால் அந்த சமயத்திலும் உன்னுடைய சமயம் என்னுடைய சமயம் என்று சண்டையிட்டுக் கொள்வது, உன்னுடைய ஜாதி என்னுடைய ஜாதி என்று சண்டையிட்டுக் கொள்வது, உன் தெய்வம் பெரியது என் தெய்வம் பெரியது என்று சண்டையிட்டுக் கொள்கிற நிலையும் இருக்கிறது பாருங்க. அந்த நிலையில் தான் நம்முடைய சிக்கல் வந்து. இந்த நிலைகளை எடுத்துச் சொல்வதற்கு பல்வேறுபட்ட அறிஞர்கள், பல்வேறுபட்ட, அதாவது அற இலக்கிய களஞ்சியம் என்று ஒரு புத்தகம் ஐயாவுக்கு தெரிந்திருக்கும். காப்பு அரவணன் என்கிற முதுபெரும் அறிஞர். அவர் அந்த புத்தகத்தை ஒரு 7.5 ஆண்டு காலம் உழைத்து ஒரு பெரிய அளவில் ஒரு புத்தகத்தை உருவாக்கினார். என்ன அதுல விசேஷமான செய்தின்னா, அந்த புத்தகம் முழுக்க இந்த தமிழிலே இருக்கக்கூடிய அத்துணை அற இலக்கிய செய்திகளும், அது கல்வி பற்றியாக இருக்கலாம், ஒழுக்கத்தை பற்றியாக இருக்கலாம், எதை பற்றிய செய்திகளானாலும் அதையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். அதான் அந்த புத்தகத்தில் செய்தி.
இப்ப நீங்க கல்வினா கல்வி பற்றி நாலடியார் என்ன சொல்கிறார், ஔவையார் என்ன சொல்கிறார், திருக்குறள் என்ன சொல்கிறது, பாரதியார் என்ன சொல்கிறார், இப்படி எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அது நல்ல செய்தி. அந்த புத்தகத்தினுடைய முகப்புல ஒரு செய்தியை காப்பாரவன் போட்டிருக்கார். தமிழர்கள் சிந்தித்தது பல கோடி, எண்ணியது பல லட்சம், பேசியது பல ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தது 0 அப்படின்னு முடிச்சுப்பார். பல கோடி சிந்தித்தவன், பல கோடி பேசியவன், பல கோடி எழுதியவன், ஆனால் அவன் செய்தது 0 என்று அந்த புத்தகத்தின் முகப்பிலே காப்பாரவனை எழுதியிருப்பார். என்ன அர்த்தங்க? நம்முடைய இலக்கியங்கள்ல சொல்லாத கருத்துக்களே இல்லை. ஜாதிகள் இரண்டொழிய, ஜாதி இரண்டொழிய வேறில்லை. சற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் வேதிரியில் எட்டார் பெரியோர் இடாதார் இதிகளத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி இது சொல்லப்படவில்லையா? இதை கேட்டுக்கொண்டு நாம் படிக்கவில்லையா? இதை புத்தகத்தில் படிக்கவில்லையா? ஆனால் பயன்படுத்துகிறோமா? நான் அடிக்கடி சொல்வதுதான், எந்த ஒரு கல்வியும் படித்ததை அப்ளிகேஷன் என்று சொல்வார்கள். அப்ளிகேஷன் ஓரியன்டா இருக்குது கல்வி. இன்னைக்கு என்ன நடக்குதுங்க? இன்ஜினியரிங் படிக்கிறான், சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறான், ஆனா ஒர்க் பண்றது பேங்க்ல கேஷியரா ஒர்க் பண்றான். இன்னும் வேதனை என்னவென்றால், பிஹெச்டி முடித்துவிட்டு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசாங்கத்தில் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் ஒரு வேலைக்கான விண்ணப்பம் வந்தது. அப்போ பல்லாயிரக்கணக்கானவர்கள் பிஹெச்டி படித்தவர்கள் அங்க கடைநிலை ஊழியராக விண்ணப்பித்தார். இதுதான் நம்ம கல்வி நிலை. அது இருக்கட்டும், அது பரவாயில்ல, அதுவாது கொஞ்சம் மன்னிக்கக்கூடிய அளவில் இருக்கு. ஆனா அற இலக்கியங்களை படித்தனா ஜாதி பற்றி இழிவுகளை எல்லாம் ஜாதிகள் இல்லையடி பாப்பா குளம் உயர்த்தி தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்று சொன்னாரே, அதை நான் படிக்கவில்லையா? மிக சமீப காலத்துல இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று கேட்டாரே பாவேந்தர் பாரதிதாசன். ஜாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானே, அவரோட வேதனை பாருங்க. இந்த காலத்துல இவ்வளவு முன்னேறின காலத்துல கூட ஜாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானே அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த நிலைகள் எல்லாம் நாம் படித்தும் இன்னும் நம்முடைய மனத்துல நான் உங்களை குறை சொல்கிறேன் என்று எடுத்துக்கொள்ளாய், ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இருக்கிற குறைகளை உங்களிடத்தில் எடுத்து சொல்கிறேன். நீங்கள் அதை போக்க முன்வருவீர்கள், அது குறித்து சிந்திப்பீர்கள் என்பதற்காகத்தான் உங்களை இந்த சிந்தனையை வைக்கிறேன் தவிர வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் குறை சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல. அந்த வகையில் இந்த தொழில் வேற்றுமை என்பது வந்துவிட்டது, வந்ததை போக்க வேண்டும் அல்லவா? அறிவியல் பூர்வமாக ஒரு செய்தியை சொல்லட்டுமா? மரபணு விஞ்ஞானம் என்று ஒன்று இருக்கிறது. மரபணு விஞ்ஞானம் என்றால் டிஎன்ஏ என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஜீனோம் டெக்னாலஜி என்று மரபணு விஞ்ஞானம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மரபணு விஞ்ஞானம் சொல்கிறது, இந்த உலகத்தில் உள்ள வள்ளலார் சொன்ன, ஔவையார் சொன்ன, வள்ளுவர் சொன்ன, பாரதியார் சொன்ன, இறுதியில பாரதிதாசன் சொன்ன அந்த எல்லா உயிரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற அந்த செய்தியினை ஜீனோம் டெக்னாலஜி சொல்லுது. ஆமா, நான் எப்படி சொல்ல பாருங்க. டிஎன்ஏ என்பது ஒரு மனிதனுக்கு மனிதன் செய்கிற அத்துணை செயல்களையும், அவன் பிறந்து வளர்ந்த அவனுடைய மூதாதைகள் செய்த செயல்கள் அத்தனையும் உள்ளடக்கி வைத்திருக்கிற ஒரு பெட்டகம் அந்த டிஎன்ஏ. அது ஆராய்ந்து அதுக்குள்ள அவருடைய எல்லா வரலாறும் தெரிஞ்சிடும், ஹிஸ்டரி முழுக்க தெரிஞ்சிடும். அப்போ உலகம் முழுக்க ஆப்பிரிக்காவிலிருந்து அண்டார்டிகா வரையில், ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்கா வரையில், இங்க இந்தியாவிலிருந்து இங்கிலாந்திலிருந்து எங்க எடுத்து பார்த்தா, மனுஷனை எடுத்து பார்த்தா எல்லா டிஎன்ஏயும் 99.9% ஒன்றாக இருக்கிறது. அப்புறம் எங்க நீ வேற, ரவிச்சந்திரன் வேற, அவர் வேற, எப்படி நீங்க பேசுறீங்க? சயின்ஸ் சொல்லுதுங்க 99.9% இங்க வந்திருக்கக்கூடிய அத்துணை பேரும் ஒன்று. அப்ப நம்ம வேற்றுமை பாராட்டலாமா? அறிவியல் சொல்லுது, நான் சொல்லல, அறிவியல் சொல்லுது, ஜீனோ டெக்னாலஜி சொல்லுது. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களின் டிஎன்ஏவும் 99.9%. நான் ஒரு இடத்துல யூடியூப்ல பேசும்போது அந்த அந்த உரைக்கு நான் தலைப்பிட்டதே எப்படிதான் தலைப்பிட்டேன், 99.9 என்று. 99.9% ஒன்றாக இருக்கிறோம். நான் அந்த 0.1 என்கிற அந்த அளவிலே வேறுபடுகிறோம் அல்லவா? அதான் வேறுபாடு. நமக்குள்ள வேறுபாடுன்னு நம்ம பார்க்கவே கூடாது. இனிமேல் யாரையும் பார்த்து நீ உயர்ந்தவன், என்னுடைய ஜாதி என்ன தெரியுமா என்று சொல்லிடலன்னா நீங்கள் தவறு. அறிவியல் முறைப்படியே 2 பேரும் ஒண்ணுதான், அவரை விட நீங்க ஒன்றும் வசதி கிடையாது, அல்லது நீங்கள் அவரை விட எந்த வகையிலும் தாழ்வு இல்லை என்பதை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். 99.9% எல்லோரும் ஒன்று என்று டிஎன்ஏ ஜீனோம் டெக்னாலஜி சொல்கிறது. 0.1 என்பது மட்டும்தான் எல்லோருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்று
பிரகடனப்படுத்துகிறது விஞ்ஞானம். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அறிவியலை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா? அந்த 0.1% வேறுபாடு எதனால் வருகிறது என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் மிக அழகாக பட்டியலிடுகிறார். ஐயா இளமாறனுக்கும் ரவிச்சந்திரனுக்கும் என்ன வேறுபாடுன்னா 99.9% நாங்கள் 2 பேரும் ஒண்ணுதான். அவருக்கும் எனக்கு இருக்கிற வேறுபாடு என்னன்னா 0.1%. கொஞ்சம் கருப்பா இருக்காரு, நான் கொஞ்சம் வெள்ளையா இருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். என்னை விட அந்த அம்மா பார்த்தா ரொம்ப வெள்ளையா இருக்கிறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். எனக்கு தலையில முடி இல்லைங்க, பின்னாடி இருக்கிறார் அவருக்கு நல்ல தலையில முடி இருக்கு, இதுதான் வித்தியாசம். எனக்கு பாருங்க சின்னதா ஒரு பைக் வச்சிருக்கிறேன், இதை உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பெரிய கார் வச்சிருக்கிறார், அவ்வளவுதான் வித்தியாசம். நான் பாருங்க வெறும் எம்காம் தாங்க படிச்சிருக்கிறேன், ஆனா உண்மையிலே ஒரு டாக்டர் பட்டம் வாங்கி மிகப்பெரிய அளவுல இளைமாறன் ஐயா அவருக்கு இருக்கு, இதுதான் வித்தியாசம். இப்படி இந்த வித்தியாசம் என்பது எதுல இருக்கிறது என்று சொன்னால் அறிவியல் பிரகாரம் 0.1% தான் நாம் எல்லாருக்கும் எல்லா மனிதருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொண்டுவிட்டால் இனிமேல் எந்த மனிதரும் ஜாதி பெருமையை பேச மாட்டார், சமய பெருமையை பேச மாட்டார். அந்த 0.1% என்பது என்ன என்பதை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார். கருவ அமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம். யாராவது எண்ணிட்டு வந்தீங்கன்னு தெரியல, எத்தனை காரணங்க? ஒரு 16 வகை காரணங்கள் இருக்கு. இந்த 16 வகை காரணங்களால எனக்கும் இளமரணன் ஐயாவுக்கும் ஒரு 7 வகையில, நான் இளமரணன் ஐயா அடிக்கடி ஏன் சொல்றேன், அவர் எனக்கு தெரியும், என்ன அவருக்கு தெரியுன்றதால, ஏன்னா ஏதாவது தவறு என்றாலும் ஒரு பொறுத்துக் கொள்வார் என்பதனால நான் சொல்லுகிறேன், வேற ஒன்றும் இல்லை, வேற யாரும் பேரையும் நான் குறிப்பிட்டு பேசாதது. அவருக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம் என்பது என்னவென்றால் 7 வகையில வித்தியாசம். என்ன வித்தியாசம்? உருவ அமைப்பு, நான் முன்னரே சொன்னது போல உருவ அமைப்பு. குணம், அவர் தங்கமான குணம், எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் துருப்பிடிச்சிருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்படி மாத்திர பாருங்க, அவரை சொல்லல, எனக்கு கொஞ்சம் துருப்பிடிச்சிருக்கலாம், ஆனா அவருக்கு தங்கமான மனசு. உருவ அமைப்பு, குணம். அறிவின் உயர்வு, நான் கற்றதை விட பல நூல்கள் கற்று பல ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து அவர் அறிவிலே உயர்ந்திருக்கலாம், நான் கொஞ்சம் பின்தங்கி இருக்கலாம், அவ்வளவுதான். நானும் முயன்றால் செய்யலாம் என்பதுதான் சொல்ல வரேன், அதுதான் பின்னாடி சொல்ல போறேன், அதை பின்னாடி சொல்ல போறேன். அதுதான் மகரிஷியோட ஹைலைட். அவரோட கருத்துல எந்த இடத்துலையும் அவரோட லாஜிக்ல எங்கேயும் அடிவாங்காது. இப்போ உருவ அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி. அவருக்கு புகழ், அவர் சார்ந்த தொழில், அவர் சார்ந்த ஈடுபாடு, அவர் கற்ற கலை அவருக்கு தகுந்த புகழை தந்திருக்கலாம், எனக்கு கொஞ்சம் அந்த புகழ குறைவு இருக்கலாம். உடல் வலிவு, அவரை விட நான் கொஞ்சம் வலிவா இருக்கலாம், அவர் கொஞ்சம் வலிவு குறைந்ததாக இருக்கலாம். சுகம் என்று சொல்லப்படுகிற ஹெல்த் அவருக்கு அதிகமா இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் குறைவா இருக்கலாம். செல்வம், என்னிடத்துல கொஞ்சம் செல்வம் குறைவாக இருக்கலாம், அவரிடத்துல அதிகமாக இருக்கலாம், அல்லது மாறாக இருக்கலாம். இந்த வகையில செல்வம், இந்த 7 சம்பத்துக்கள் என்று சொல்கிறார். அது புரியாதவர்களுக்காக சொல்கிறேன், 7 தன்மைகள். இதுதான் 7 தன்மைகள் தான் ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு உள்ள வேறுபாடு. வேற எந்த வேறுபாடும் இருக்க முடியாது. ஜாதி குறித்து எந்த வேறுபாடை கற்பித்தாலும் இனி அது பொய் என்று நீங்கள் அடித்து சொல்லுங்க. ஒரு ஜாதியில் பிறந்தவன் இந்த வகையில உயர்ந்தவன் என்றால் அது அந்த வகையில் உயர்ந்தவன் அல்ல. அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு உண்டான 16 வகை காரணிகள் தான் அவனுக்கு மற்றவனுக்கும் ஏற்பட்டிருக்கிற வேறுபாடு என்பதை நன்றாக தெரியும். என்னென்ன? கருவமைப்பு, அவருக்கு பிறந்த அவர் வழிவந்த அவருடைய மூதாதைகளுடைய கருவின் வழியாகத்தான் நான் ஏற்கனவே சொன்னது போல டிஎன்ஏ என்று சொல்லப்படுகிற அந்த ஜீனோம் என்பது கட்டமைக்கப்படுகிறது. அந்த வகையில ஒரு கொஞ்சம் மாற்றம் அவருக்கு எனக்கும் இருக்கலாம். உணவு வகை, அவர் எப்படி உணவு உண்கிறாரோ நான் எப்படி உணவு உண்கிறோனோ அதற்கேற்றபடி என்னுடைய உடல் வலிவோ அவருடைய உடல் வலிவோ அவருடைய ஹெல்த் என்று சொல்லப்படுகிற சுகாதாரமோ சுகமோ என்னுடைய சுகமோ மாறி இருக்கலாம், மாறுபாடு இருக்கலாம். அப்போ காலம், தேசம், கல்வி, தொழில், அவர் செய்கிற தொழிலுக்கு ஏற்றபடி அவருடைய கீர்த்தி, அவருடைய செல்வம், அவருடைய சுகாதாரம் மாறுபடலாம். எனவே அவருக்கு எனக்குமான மாறுபாடு. எனவே அன்பர்களே, 16 வகை காரணிகள் இந்த 7 வகை தன்மைகளை ஒரு மனிதத்திலே மாற்றம் செய்து கொடுக்கிறது என்பதை புரிந்து கொண்டு விட்டால்
இனிமேல் நாம் ஜாதி சமய சழக்குகளை நாம் பின்பற்ற மாட்டோம் என்பதுதான் இங்கே நாம் மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய கருத்து. அந்த வகையிலே தான் இந்த அறநிலையங்களை எல்லாம் படைத்தவர்கள் அத்துணை பேரும் மீண்டும் 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 உங்களுக்கு அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எந்த இடத்திலும் நீங்கள் ஜாதி சமய வேறுபாடுகளை பார்க்காதீர்கள். ஆனால் அதை கட்டி காப்பதற்கென்று இன்று வரையில்